வணக்கம். ஜூலை 13ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூலை 12ஆம் தேதி நிஃப்டி 24,500க்கு மேலே க்ளோஸ் ஆகியிருக்கு. பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகியிருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக்லாம் டாப் கெய்னர்ஸாக இருந்திருக்காங்க. நிஃப்டி 50ல் டாப் 6 கெய்னர்ஸ் ஐடி ஸ்டாக்ஸை சார்ந்த கம்பெனிகளாக இருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நேற்று 19,114 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,092 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 4,022 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,490 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 16,142 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1,651 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா ஜூன் மாதத்திற்கானது வெளியாகி இருக்கு. 4 மாத ஹையில் இருக்கு 5.08%. போன மாதம் 4.75% இருந்தது. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ஃபுட் இன்ஃப்ளேஷன் 9.4% இருக்கு. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும் காரணத்தால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ குறைவாக இருக்குன்னு வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி 7% இருக்கும் நிதியாண்டு 2025 இருக்குன்னு நீத்தி ஆயோகுடைய உறுப்பினர் அரவிந்த் வீர்மணி சொல்லியிருப்பதாக பிசினஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த தகவல். ஆர்பிஐ என்ன சொல்லியிருந்தாங்க, நிதியாண்டு 2025 இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி 7.2% இருக்குன்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீத்தி ஆயோகுடைய உறுப்பினர் என்ன சொல்லியிருக்கிறார், 7% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் 7% கரெக்டாக இருக்காது, +or-0.5 அந்த ஒரு கேப்பையும் கொடுத்திருக்கிறாரு அரவிந்த் வீர்மணி. தகவல் நமக்கு கிடைத்தது பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டெபுட்டி கவர்னர் மைக்கேல் பாத்ரா இந்தியாவுடைய வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும்னு கருதுறாரு. எக்கனாமிக் வளர்ச்சி 2031க்குள்ளார இந்தியா 2வது இடத்தை பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. உலக அளவில் முதல் இடத்தை எப்போ பிடிக்கும், 2060க்குள்ளார பிடிக்கும்னு அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்த காருடைய எண்ணிக்கை Q1ல 1,80,483 யூனிட்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 19% அதிகரிச்சிருக்கு. டேட்டா நமக்கு கிடைத்தது பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. அதே மாதிரி டொமஸ்டிக் சேல்ஸ் எவ்வளவு ஆகியிருக்கு, 1.026 மில்லியன் யூனிட்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃபிளாட்டா இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் ஃபிளாட் அல்லது குறைவா இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்மாலர் கார்ஸுடைய விற்பனை இந்தியாவில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு குறைஞ்சிருக்கு, 18% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எண்ணிக்கை 3,41,293 வாகனங்கள். எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், 6 லட்சத்திற்கு குறைவாக இருக்கக்கூடிய காருடைய சேல்ஸுக்கு போட்டி எங்கேருந்து வருதுன்னா, செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் அல்லது யூஸ்டு கார்ஸ்லேருந்து போட்டி வருவதாக டாடா மோட்டர்ஸுடைய எம்டி சொல்லியிருக்கிறாருன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஓவரால் பேசஞ்சர் கார் சேல்ஸில் ஸ்மால் கார்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு சதவீதம்னு பார்க்கும்போது 27.7% இருக்குது நிதியாண்டு 2024. இதே 2019ஆம் ஆண்டில் பார்க்கும்போது 46.9% இருந்தது ஸ்மால் கார்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் ஓவரால் பேசஞ்சர் சேல்ஸில். அதே போல் அதே காலகட்டத்தில் எஸ்யூவியுடைய சேல்ஸ் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸில் 23.1% இருந்தது நிதியாண்டு 2019 அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஓவரால் சேல்ஸில். அது 50.3% அதிகரிச்சிருக்கு நிதியாண்டு 2024. அதுதான் ஸ்மால் கார்ஸுடைய சேல்ஸ் கீழே போயிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்யூவியுடைய சேல்ஸ் அதிகரிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் குறித்து மணி கண்ட்ரோல் கிடைத்த ஒரு தகவல். அண்மையில் செய்தியிலிருந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் ஃப்ரண்ட் ரன்னிங் கேஸில் செபி விசாரணை நடத்திக்கிட்டு வராங்க. என்ன அப்டேட்னா, சிஎஃப்ஓவை மாற்றிருக்கிறாங்க. சிஎஃப்ஓ ராஜினாமா செய்திருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஹர்ஷ் பட்டேல் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. புதிதாக சசி கட்டாரியாவை அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கிறாங்க. முன்னாள் சிஎஃப்ஓ பிப்ரவரி மாதத்திலே ராஜினாமா செய்திருக்கிறாரு. இந்த செபி விசாரணைக்கு பிறகு அவர் ராஜினாமா செய்யலன்ற விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இந்திய அரசு கைவசம் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை அவங்க மேம்படுத்துவதற்கான திட்டத்தில் இருக்கிறாங்கன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த தகவல். முன்னே அவங்க அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணணும் அல்லது பெரிய ஷேர்ஸை விற்பனை செய்யணுன்ற எண்ணம் இருந்திருக்கு. இப்போ அதை கைவிட்டு வேறொரு பிளானை எடுக்கிறாங்கன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசு கிட்டேருந்து வரல. முன்ன ப்ரைவேட்டைசேஷன் தான் அவங்களுடைய இலக்காக இருந்திருக்கு. இப்போ அதை மேம்படுத்துவதற்கான இலக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கிய காரணம் சொல்லியிருப்பது, இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கு மெஜாரிட்டி இல்லை. அவங்க வேறொரு கோலிஷனில் அரசு அமைச்சிருக்கிறதுனால அந்த ப்ரெஷரும் இருக்குது. அதனால் அக்ரெசிவாக
இருக்கக்கூடிய பிரைவேடைசேஷன் பிளானை கைவிட்டு மேம்படுத்துவதற்கான பிளான்ல இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. புது பிளான் குறித்து அவங்களுடைய பட்ஜெட்ல அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. 1-2 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிறுவனங்கள் கைவசம் இருக்கக்கூடிய நிலங்கள் சொத்துக்களை மானிட்டைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. சில டைம்ல அந்த நிலத்தை விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி அது வழியாக பணத்தை எடுத்து அந்த பணத்தை வந்து கம்பெனிலேயே முதலீடு செய்வது ஒரு எண்ணமா இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட $24 மில்லியன் வந்து அடுத்த மார்ச்க்குள்ளார அவங்க ஈட்ட வேண்டும்ன்ற இலக்கு. அதை மறுபடியும் கம்பெனிஸ்லேயே முதலீடு செய்து அடுத்த 5 ஆண்டிற்குள்ளார அந்த கம்பெனியுடைய வளர்ச்சி இருக்கிற மாதிரி ஒரு பிளான்ல அரசு கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க பிசினஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியில். ஜொமேட்டோக்கு யூபிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை 260, முன்ன சொல்லியிருந்தது 250, டார்கெட் விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க் குறித்து மின் பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், லைஃப் டைம் ஹையை எட்டியிருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். நேற்று 1339 லெவலில் போகும்போது இந்த இலக்கை எட்டியிருக்கு. இயர் டு டேட் இந்த ஆண்டு மட்டும் 20% அதிகரிச்சிருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். எஸ்எம்சி குளோபல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, லாங் டேர்ம் அல்லது மீடியம் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க இந்த ஷேர்ஸை வாங்கலாம்ன்ற பரிந்துரை கொடுத்துருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவாக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. Q1 உடைய ரிசல்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எஸ்எம்சி குளோபல். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க. டிவிடெண்ட் முன்னவே அறிவித்தது தாங்க ₹2.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க ஜூலை 26 ஜூபிட்டர் வேகன்ஸ் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ₹800 கோடி. யாரெல்லாம் முதலீடு செய்திருக்கிறாங்க சில பெயர்களை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏஎஸ்கே, பேங்க் ஆஃப் இந்தியா, HSBC, SBI ஜெனரல் இன்சூரன்ஸ் போன்ற நிறுவனங்கள் முதலீடு செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. வரப்போகிற பணத்தை கொண்டு இந்த ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறத வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்களுடைய ஃபோர்ஜ் ரெயில் வீல் மற்றும் ஆக்சல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல முதலீடு செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. வீனஸ் ரெமடிஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு இன்கம் டேக்ஸ் கேஸை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க அப்பலட் ட்ரிபியூனல்ல. அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருப்பதாக அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க. இது வழியாக கம்பெனிக்கு ₹21.2 கோடி ரீஃபண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐஷர் மோட்டர்ஸ் ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி அவங்களுக்கு கேரளா ஸ்டேட் ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ₹7 கோடி கட்ட சொல்லி டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. ஏபிபி இந்தியாவுக்கு யூபிஎஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க ரேட்டிங்கு. முன்ன இருந்தது பை ரேட்டிங், டவுன்கிரேடுக்கு பிறகு நியூட்ரலாக கொண்டு வந்திருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை ₹9,100, டார்கெட் பிரைஸ் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது 8,830, இப்போ சொல்லியிருப்பது ₹9,100. ஷேரா எனர்ஜி குறித்து மின் பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், கடந்த 16 மாதத்தில் 223% அதிகரிச்சிருக்கு இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். என்எஸ்சியுடைய எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் 2023 பிப்ரவரியில் லிஸ்ட் ஆன கம்பெனி தான் ஷேரா எனர்ஜி. IREDA குறித்து மின் பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் ₹383 கோடி, இயர் ஆன் இயர் 30% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹1,501 கோடி, இயர் ஆன் இயர் 32% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் 37% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை ₹508 கோடி. நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸை குறைச்சிருக்கிறாங்க. போன ஆண்டு இதே குவார்டர் முடிவில் 1.61%, இப்போ 0.95% குறைச்சிருக்கிறாங்க. சூப்பர் சேல்ஸ் இந்தியா குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், பிரபல இன்வெஸ்டரான டாலி கண்ணா இதில் முதலீடு செய்திருக்கிறாங்க. ஜூன் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 1% ஸ்டேக்கை இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ல வாங்கியிருக்கிறாங்க. 1.06% ஸ்டேக்கை டாலி கண்ணா வாங்கியிருப்பதாக NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை சார்ந்த நிறுவனம் சூப்பர் சேல்ஸ் இந்தியா. கில்பர்ன் இன்ஜினியரிங் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு புது தொழிற்சாலையை வாங்கியிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில். இதற்காக ₹22 கோடி முதலீடு செய்திருக்கிறாங்க. யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கிறாங்க? ஸ்ரீ சத்யநாராயண் இண்டஸ்ட்ரியல் சப்ளைஸ் பிரைவேட் லிமிடெட் இருந்து இந்த தொழிற்சாலையை வாங்கியிருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க கில்பர்ன் இன்ஜினியரிங். TCSக்கு MK குளோபல் ஃபினான்ஷியல் ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டுக்கு பிறகு எதிர்பார்க்குற டார்கெட் ₹3,950. ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹4,750. பிரபுதாஸ் லீலாதர் அக்குமுலேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. TCSக்கு எதிர்பார்க்குற டார்கெட் ₹4,370. ஆலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. ஹரியானா மாநிலத்திலிருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. HC ரியல்கான் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து. அதோடைய மதிப்பு ₹581 கோடி. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு, எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ். அதோடைய மதிப்பு €25.75 மில்லியன். HCL டெக்னாலஜிஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹12. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஜூலை 23. ரிசல்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ₹4,257 கோடி, இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹28,057 கோடி, இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. கான்ஸ்டன்ட் கரன்சி பேசிஸில் அவங்களுடைய ரெவென்யூ க்ரோத் கைடன்ஸ் நிதியாண்டு 2025 எந்த மாற்றமும் செய்யலை. 3-5% சொல்லியிருக்கிறாங்க. எபிட் மார்ஜின் அவங்க கொடுத்துருக்கிற கைடன்ஸ் 18-19%.
ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுடைய டீமர்ஜர் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. குளோபல் சர்வீசஸ் பிஸ்னஸ் அவங்க டீமர்ஜ் பண்ணுறாங்க. அதற்கான ஒப்புதல் இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து பெறப்பட்டிருக்கு. அதே போல் செக்யூர்ட் மற்றும் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் கிட்டேருந்தும் பெறப்பட்டிருக்கு. அடுத்ததாக என்சிஎல்டி கிட்டேருந்து பெறப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 அல்லது 3 மாதத்திற்குள்ளார இந்த ப்ராசஸ் முடிவடையும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ். ஹாக்கின்ஸ் குக்கர்ஸ் மே மாதத்தில் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ₹120. அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஜூலை 29. பெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்ட் இந்தியாவில் சில இடங்களில் மெக்டொனால்ட்ஸ் நடத்தி வரக்கூடிய நிறுவனம் அவங்க மீது அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. நாசிக்கில் இருக்கக்கூடிய கடைக்கு தான் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. நாசிக் முனிசிபல் கார்பரேஷன் ₹5000 அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. எதற்காக? PLA கப்ஸை பயன்படுத்தல ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்றத என்னுடைய புரிதல். இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். புர்வாங்கரா லிமிடெட் Q1 பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. கலெக்ஷன்ஸ் ₹965 கோடி, இயர் ஆன் இயர் 39% அதிகரிச்சிருக்கு. சேல்ஸ் வால்யூம் இயர் ஆன் இயர் ஃபிளாட்டாக இருந்திருக்கு. எண்ணிக்கை ₹1128 கோடி. ஆவரேஜ் பிரைஸ் ரியலைசேஷன் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹8746, இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. புர்வாங்கரா குறித்து மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல், அவங்க குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் QIP வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு. ₹700 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு. எதற்கு பயன்படுத்துவாங்க? கடன் அடைப்பதற்கு பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அவங்களுடைய வளர்ச்சிக்கும் பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். கம்பெனி கைவசம் எவ்வளவு கடன் இருக்கு? நெட் டெப்ட் மார்ச் 31 படி பார்க்கும்போது ₹2151 கோடி. போன குவார்ட்டரில் ₹1741 கோடி இருந்த நெட் டெப்ட் அதிகரிச்சிருக்கு. மார்ச் 31 பார்க்கும்போது ₹2151 கோடி. HDFC மியூச்சுவல் ஃபண்ட் ஜூலை 12 ஓரியண்டல் கார்பன் அண்ட் கெமிக்கல்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 0.66% ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. டேட்டா பேட்டர்ன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி கொடுத்து விளக்கம் கேட்டிருந்தாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். என்ன செய்தி? DRDO கிட்ட உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குதுன்ற மாதிரி பிஸ்னஸ் டுடேல வெளியாகி இருந்தது செய்தி. இப்போ என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, ஆமாம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அந்த கான்ட்ராக்டில் கம்பெனி கையெழுத்திட்டு இருக்கு, ஆனால் இன்னும் DRDO கையெழுத்திடலைன்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. டேட்டா பேட்டர்ன்ஸ் ₹10 கோடி மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் அது. சயண்ட் நேற்று இன்ட்ராடேல 7% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு சப்சிடரி நிறுவனத்தை அமைக்கிறாங்க. செமிகண்டக்டர் பிஸ்னஸ்க்காகத்தான் இந்த சப்சிடரி நிறுவனத்தை அமைப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அது கூட காரணமாக இருந்திருக்கலாம் நேற்று கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இது நேற்றுக்கான டேட்டாங்க. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ரெயில்டெல் 15% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 325% வால்யூம் அதிகரித்தது. ரெயில் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. HPL எலக்ட்ரிக் 13% ஷேர் பிரைஸும் 279% வால்யூம் அதிகரிப்பு. ஆயில் இந்தியா 12% ஷேர் பிரைஸ் 284% வால்யூம். KPIT டெக்னாலஜிஸ் 9% ஷேர் பிரைஸும் 272% வால்யூம் அதிகரிப்பு. ஐநாக்ஸ் விண்ட் 9% ஷேர் பிரைஸ் 122% வால்யூம். கோஃபோர்ஜ் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 197% வால்யூம் அதிகரிப்பு. TCS 7% அதிகரித்தது. 285% வால்யூம் அதிகரிப்பு. ஜி என்டர்டெயின்மெண்ட் 6% ஷேர் பிரைஸும் 245% வால்யூம் அதிகரிப்பு. IRFC 6% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 123% வால்யூம் அதிகரிப்பு. IRFC குறித்து சிலர் கேட்டிருந்தீங்க, அதை பற்றி வீடியோ பண்ண சொல்லி. IRFC உடைய IPO வந்த நேரத்தில் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த நேரங்கள் எல்லாமே நம்ம வந்து IPO குறித்தான வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம அது பண்ணல. ஸோ IRFC வர நேரத்தில் அது 2021 நினைக்கிறேங்க, கொரோனா டைமில் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போது ₹26 ₹25 IPO வந்தது. அந்த டைமில் அதோடைய ஒரு அனாலிசிஸ் வீடியோ இருந்தது. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். மணப்புரம் ஃபினான்ஸ் 5% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 158% வால்யூம் அதிகரிப்பு. இர்கான் இன்டர்நேஷனல் 5% ஷேர் பிரைஸும் 119% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் மால்கம் இந்தியா 7% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி, 184% வால்யூம் அதிகரிப்பு. கோ டிஜிட் 6% விழுந்தது, 122% வால்யூம் அதிகரிப்பு. லாயல் டெக்ஸ்டைல்ஸ் 6% வீழ்ச்சி, 268% வால்யூம் அதிகரிப்பு. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் 5% விழுந்தது, 148% வால்யூம் அதிகரிப்பு. வால்சந்த் நகர் 5% விழுந்தது, 100% வால்யூம் அதிகரிப்பு. IFGL ரிஃப்ராக்டரி 4% வீழ்ச்சி, 200% வால்யூம் அதிகரிப்பு. ஆனந்த் ரத்தி 3.5% விழுந்தது, ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம், 310% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.